Hello friends, welcome to my channel Secret Recipe. இன்னைக்கு நம்ம செய்ய போற ஸ்பெஷல் ரெசிபி கொய்யாப்பழ சட்னி. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் கொய்யாப்பழம், பச்சை மிளகாய், இஞ்சி, மல்லி இலை, சீரகம், லெமன் ஜூஸ், உப்பு. கொய்யாப்பழம் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இது கொஞ்சம் காயா இருக்கு, நீங்க பழுத்ததாவும் எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை 2 பீஸா கட் பண்ணி நம்ம ஸ்லைசஸா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸா நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு நடுவுல இருக்கிற விதை இருக்கிற போர்ஷன்ஸை நம்ம எடுத்துடலாம். விதையோட போட்டா சட்னி நல்லா இருக்காது. ஸோ நடுவுல இருக்கிற விதை போர்ஷனை நம்ம அதை தனியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்துலயுமே நம்ம விதையை கட் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டையுமே இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். கட் பண்ணியிருக்கிறதெல்லாம் மிக்சியில் சேர்த்துட்டு இது கூட 4 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் தான் இதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றாமல் 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட நான் கழுவி வச்சிருக்கிற மல்லி இலையை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். மல்லி இலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க. இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். புளிப்புக்காக நான் லெமன் ஜூஸ் சேர்த்துறேன். லெமன் ஜூஸ் சேர்த்துனா டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு இதை நம்ம சட்னியா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சட்னி ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளோட கொய்யாப்பழ சட்னி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுல்ல மாத்தி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். அதோட இது சாண்ட்விச், சமோசா, வெஜ் பப்ஸ் இதுக்கு எல்லாமே சூப்பரான டிப்பாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.